ஓம் சாந்தி. 14/4/2026. இனிமையான குழந்தைகளே, தேவதையாக ஆக வேண்டுமென்றால் ஞான அமிர்தம் குடிக்க வேண்டும் மற்றும் குடிக்க வைக்க வேண்டும். அமிர்தம் குடிப்பவர்கள்தான் சிரேஷ்டாச்சாரிகளாக ஆகிறார்கள். கேள்வி: இந்த நேரத்தில் சத்யுக பிரஜைகள் எதன் ஆதாரத்தில் தயாராகி கொண்டிருக்கின்றனர்? பதில்: யார் இந்த ஞானத்தின் தாக்கத்தில் வருகிறார்களோ, அதாவது மிக நன்றாக இருக்கிறது, மிக நன்றாக இருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் படிப்பை படிப்பது கிடையாது, முயற்சி செய்வது கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் பிரஜைகளாக ஆகிவிடுவார்கள். பிரபாவத்தில் வருவது என்றால் பிரஜையாக ஆவது. சூரிய வம்ச ராஜாராணி ஆக வேண்டுமென்றால் முயற்சி தேவை. படிப்பின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். தானும் நினைவு செய்வது பிறரையும் நினைவு செய்ய வைப்பார்கள் என்றால் உயர்ந்த பதவியை அடைய முடியும். பாடல்: நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள். நமது வாழ்க்கை வைரத்தை போன்று இருந்தது, இப்பொழுது மதிப்பற்றதாக ஆகிவிட்டது. இது பொதுவான விஷயமாகும். சிறு குழந்தையும் புரிந்து கொள்ள முடியும். பாபா மிக எளிய முறையில் புரிய வைக்கிறார். இதை சிறு குழந்தைகள் கூட புரிந்து கொள்ள முடியும். சத்திய நாராயணருடைய கதையை கூறுகிறார்கள் என்றால் சிறு குழந்தைகளும் அமர்ந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த சத்சங்கம் போன்றவைகளில் என்ன கூறுகிறார்களோ அவை அனைத்தும் கதைகளாகும். கதை ஞானம் கிடையாது. ஏற்கனவே உருவாக்கப்பட்டவைதான் கதைகள். கீதையின் கதை, ராமாயணத்தின் கதை போன்று விதவிதமான சாஸ்திரங்கள் உள்ளன. இதன் கதைகளை அமர்ந்து கூறுகிறார்கள். அவை அனைத்தும் கதைகள். கதைகளினால் ஏதாவது நன்மை ஏற்படுமா என்ன? இது சத்திய நாராயணருடைய, அதாவது நரனிலிருந்து நாராயணன் ஆகக்கூடிய சத்தியமான கதையாகும். இதை நீங்கள் கேட்பதன் மூலம் நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக ஆகிவிடுகிறீர்கள். பலனாக அடைவது எதுவும் கிடையாது. லக்ஷ்மி நாராயணருடைய ஆலயத்திற்கு செல்வார்கள். சென்று தரிசனம் செய்துவிட்டு வரலாம். மகாத்மாவை தரிசித்து வரலாம். இந்த ஒரு வழக்கம் நடைபெற்று வருகிறது. ரிஷி, முனி போன்று இருப்பவர்களை தலைவணங்கி வருகிறார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் கதை தெரியுமா என்று கேளுங்கள். இல்லை என்று கூறுவார்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் கதை மிகவும் எளிதானது என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தை மற்றும் ஆஸ்திகான கதை, கண்காட்சி போன்றவைகளில் வருபவர்கள் கதையை சரியான முறையில் கேட்கிறார்கள். ஆனால் தூய்மையாவது கிடையாது. விகாரத்தில் செல்லக்கூடிய வழக்கம் தொன்று தொட்டு இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். கோயிலில் தேவதைகளின் முன்னால் சென்று நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்கள் என்று பாடுகிறார்கள். பிறகு வெளியில் வந்து விகாரத்தில் செல்வது அனாதியானது என்று கூறுகிறார்கள். இது இல்லாமல் உலகம் எப்படி இயங்கும்? லட்சுமி நாராயணன் போன்றவர்களுக்கும் குழந்தைகள் இருந்தனர் அல்லவா என்றெல்லாம் கூறுபவர்களை என்னவென்று கூறுவது? மனிதனுக்கான பதவியும் கொடுக்க இயலாது. தேவதைகளும் மனிதர்கள்தான். லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் எவ்வளவு சுகமானவர்களாக இருந்தனர். குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா மிக எளிய விஷயங்களை கூறுகிறார். உண்மையில் இந்த பாரதத்தில் தான் சொர்க்கம் இருந்தது. லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது. சிலைகளும் இருக்கிறது.
சத்தியுகத்தில் இவர்களது ராஜ்யம் இருந்தது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள். அங்கு எந்த துக்கமும் கிடையாது. முழுமையான விகாரமற்றவர்களாக இருந்தனர். அவர்களது ஆலயங்களும் பெரிது பெரிதாக கட்டினர். அது நடந்த 5000 ஆண்டுகள் ஆயிற்று. இப்பொழுது அவர்கள் கிடையாது. இது கலியுக கடைசி. மனிதர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்கின்றனர். இறைவன் மேலேயே நிர்வாண தாமத்தில் இருக்கின்றார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமும் அங்குதான் இருந்தோம். இங்கு நடிப்பை நடிப்பதற்காக வந்தோம். முதலில் நாம் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் இருந்தோம். அங்கு அதிகமான சுகம் இருந்தது, ஆனந்தம் இருந்தது. பிறகு நாம் 84 பிறவிகள் எடுக்க வேண்டி இருந்தது. 84 பிறவி சக்கரம் என்றும் பாடப்பட்டிருக்கிறது. நாம் சூரிய வம்சத்தில் 1250 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தோம். அங்கு அளவற்ற சுகம் இருந்தது. சம்பூர்ண நிர்விகாரிகளாக இருந்தோம். தங்க வைர மாளிகை இருந்தது. நாம் தான் ராஜ்யம் செய்தோம். பிறகு 84 பிறவிகளில் வர வேண்டி இருந்தது. உலகத்தின் இந்த சரித்திர பூகோளம் சுற்றி கொண்டே இருக்கும். அரை கல்பம் சுகம் இருந்தது. ராமராஜ்யத்தில் இருந்தோம். பிறகு மனிதர்களின் எண்ணிக்கை வளர்ந்து கொண்டே சென்றது. சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் இருந்தனர். சத்தியுகத்தின் கடைசியில் அதிகரித்து 9 லட்சம் 2 கோடியாக ஆகிவிட்டது. பிறகு 12 பிறவிகள், அதாவது திரேதா யுகத்தில் மிகுந்த சுகத்துடன் அமைதியுடன் இருந்தோம். ஒரே ஒரு தர்மம் இருந்தது. பிறகு என்ன நடந்தது? பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. ராமராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்தை ஒப்பிட்டு பாருங்கள். மிக எளிய முறையில் புரிய வைக்கிறேன். சிறு சிறு குழந்தைகளும் இவ்வாறு கூற வேண்டும். பிறகு என்ன நடந்தது? பெரிய பெரிய தங்கம் மற்றும் வைர மாளிகைகள் பூகம்பத்தின் பொழுது அடியில் சென்று விட்டது. பாரதவாசிகள் விகாரிகளாக ஆனதால் தான் பூகம்பம் ஏற்பட்டது. பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. தூய்மையான நிலையிலிருந்து அசுத்தமாக ஆகிவிட்டீர்கள். தங்கமான இலங்கை அடியில் சென்று விட்டது என்று கூறுகிறார்கள். சிறிதாவது தப்பித்து இருக்கும் அல்லவா? அதன் மூலம் ஆலயம் ஆகியவற்றை கட்டியிருப்பார்கள். பக்தி மார்க்கம் ஆரம்பமானது. மனிதர்கள் விகாரிகளாக ஆக ஆரம்பித்தனர். பிறகு ராவண ராஜ்யம் நடைபெற்று வந்தது. ஆயுளும் குறைந்து விட்டது. நாம் விகாரமற்ற யோகியிலிருந்து விகாரி போகிகளாக ஆகிவிட்டோம். ராஜா ராணி எப்படியோ அப்படிதான் பிரஜைகள் அனைவரும் விகாரிகளாக ஆகிவிட்டனர். இந்த கதை எவ்வளவு எளிதாக இருக்கிறது. சிறு சிறு குழந்தைகளும் இந்த கதையை கூறுகின்ற பொழுது பெரிய பெரிய மனிதர்களுக்கு தலை குனிவு ஏற்படும். இப்பொழுது தந்தை அமர்ந்து கூறுகிறார், அவர்தான் ஞானக்கடல். தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்கக்கூடியவர். துவாபர யுகத்தில் தூய்மையற்றவராகவும் போகிகளாகவும் ஆகிவிட்டீர்கள். பிறகு மற்ற தர்மங்களும் வர ஆரம்பித்து விட்டன. அமிர்தத்தின் போதை அழிந்து போய்விட்டது. சண்டை சச்சரவுகள் ஏற்பட ஆரம்பித்து விட்டன. துவாபர யுகத்திலிருந்து நாம் வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தோம். கலியுகத்தில் நாம் மேலும் விகாரிகளாக ஆகிவிட்டோம். கற்களால் ஆன மூர்த்திகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அனுமான், பிள்ளையார் கல்புத்தி ஆன காரணத்தினால்தான் கற்களை பூஜை செய்ய ஆரம்பித்து விட்டோம். பகவான் கல்முள்ளில் இருப்பதாக நினைக்கிறார்கள். இவ்வாறு செய்து செய்து பாரதத்தின் நிலை இவ்வாறு ஆகிவிட்டது.
இப்பொழுது விஷத்தை விட்டுவிட்டு அமிர்தத்தை குடித்து தூய்மையாக ஆகுங்கள் மற்றும் ராஜ்யம் அடையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். விஷத்தை விட்டுவிட்டால் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிவிடுவீர்கள். ஆனால் விஷத்தை விடுவதே கிடையாது. விஷத்திற்காக எவ்வளவு அடிக்கிறார்கள், தொந்தரவு செய்கிறார்கள். அதனால்தான் திரௌபதி அழைத்தார் அல்லவா, அமிர்தத்தை குடிக்காமல் நாம் தேவதைகளாக ஆக முடியாது என்பதை புரிந்திருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் ராவணன் இல்லை. எதுவரை உன்னதமானவர்களாக ஆகவில்லையோ அதுவரை சொர்க்கத்திற்கு வர இயலாது என்று தந்தை கூறுகிறார். யார் உன்னதமானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் இப்பொழுது கீழானவர்களாக ஆகிவிட்டார்கள். மீண்டும் இப்பொழுது அமிர்தத்தை குடித்து உன்னதமானவர்கள் ஆக வேண்டும். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். கீதையை மறந்து விட்டீர்களா என்ன? நான் தான் கீதையை கூறியிருக்கிறேன். ஆனால் கிருஷ்ணரின் பெயரை கொடுத்து விட்டீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார்? அவசியம் பகவான் தான் கொடுத்திருப்பார். முந்தைய பிறவியில் பகவான் ராஜயோகத்தை கற்பித்திருந்தார். கிருஷ்ணரின் பெயரை கொடுத்து விட்டனர். ஆக புரிய வைப்பதற்கான பயிற்சியை செய்ய வேண்டும். மிக எளிமையான கதையாகும். பாபாவிற்கு எவ்வளவு காலம் ஏற்பட்டது? அரை மணி நேரத்தில் இவ்வளவு எளிய விஷயத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆகையால் ஒரு சிறிய கதை போல அமர்ந்து மற்றவர்களுக்கு புரிய வையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். கையில் சித்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம், திரேதா யுகத்தில் ராமர் சீதையின் ராஜ்யம், துவாபர யுகத்தில் ராவணனுடைய ராஜ்யம் ஏற்பட்டது. எவ்வளவு எளிய கதையாகும். உண்மையில் நாம் தேவதைகளாக இருந்தோம். பிறகு சத்திரியர், வைஷ்யர், சூத்ரர்களாக ஆனோம். இப்பொழுது தன்னை தேவதை என்று புரிந்து கொள்ளாத காரணத்தினால் ஹிந்து என்று கூறிவிட்டனர். உன்னதமான தர்மம் மற்றும் சிரேஷ்டமான செயல்கள் என்ற நிலையிலிருந்து கீழான தர்மம், கீழ்த்தரமான செயல் செய்பவர்களாக ஆகிவிட்டீர்கள். இவ்வாறு சிறிய சிறிய பெண் குழந்தைகள் சொற்பொழிவு செய்தால் முழு சபையும் முழு கவனத்துடன் கேட்பார்கள். பாபா அனைத்து கிளை நிலையங்களிலும் உள்ளவர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த பெரிய பெரிய மனிதர்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் சிறிய சிறிய குமாரிகளுக்கு கற்றுக் கொடுங்கள். குமாரிகளுக்கு புகழ் இருக்கிறது. தில்லி, மும்பையில் மிக நல்ல நல்ல குமாரிகள் இருக்கிறார்கள். படித்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் எழுந்து நிற்க வேண்டும். எவ்வளவு காரியங்கள் செய்துவிட முடியும். ஒருவேளை குமாரிகள் நிமிர்ந்து நின்றுவிட்டால் பெயர் வெளிப்பட்டுவிடும். செல்வந்தர் வீட்டில் உள்ளவர்கள் தைரியம் வைப்பது மிக கடினமானது. செல்வந்தருக்கான போதை இருக்கிறது. வட்டி போன்றவைகள் கிடைத்தால் போதும் குமாரிகளை திருமணம் செய்வித்து முகத்தை கருப்பாக்கி விடுகிறார்கள். மேலும் அனைவரின் முன்பும் தலை குனிய வேண்டி இருக்கிறது. ஆக தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார். ஆனால் தங்க புத்தி ஆக வேண்டும் என்ற எண்ணமே வருவது கிடையாது. படிக்காதவர்களும் கூட இன்றைய நாட்களில் MP, MLA என்றாகி விடுகிறார்கள். படிப்பின் மூலம் என்னென்ன ஆக முடியும்? இந்த படிப்பு மிக எளிதானது. மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் படிப்பதும் கிடையாது. மிக நல்ல நல்ல குமாரிகள் இருக்கிறார்கள். ஆனால் தானின்ற போதையிலேயே இருக்கிறார்கள். சிறிது காரியம் செய்ததும் தான் பெரிய காரியம் செய்து விட்டதாக நினைக்கிறார்கள். இப்பொழுது மேலும் அதிக காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது. இன்றைய
நாட்களில் குமாரிகள் எவ்வளவு ஆடம்பரத்தில் இருக்கிறார்கள். அங்கு இயற்கையான அலங்காரம் இருக்கும், இங்கு செயற்கையாக எவ்வளவு அலங்காரம் செய்து கொள்கிறார்கள். முடி வளர்ப்பதில் எவ்வளவு செலவு செய்கிறார்கள். இதுதான் மாயையின் வெளிப்பாடு. மாயை ராவண ராஜ்யத்தின் வீழ்ச்சி. பிறகு ராமராஜ்யம் ஏற்படும். இப்பொழுது ராமராஜ்யம் உருவாகிறது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்யுங்கள். நீங்கள் என்ன ஆவீர்கள்? ஒருவேளை படிக்கவில்லை என்றால் அங்கு சென்று ஒன்றுமில்லாத பிரஜைகளாக ஆவீர்கள். இன்றைய நாட்களின் பெரிய பெரிய மனிதர்கள் அனைவரும் அங்கு பிரஜைகளாக வந்து விடுவார்கள். செல்வந்தர்கள் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் கூறிவிட்டு தங்கள் தொழிலில் ஈடுபட்டு விடுகிறார்கள். மிக நல்ல தாக்கம் ஏற்படுகிறது. பிறகு அதனால் என்ன ஆகிறது? கடைசியில் என்ன நடக்கும்? அங்கு சென்று பிரஜைகளாக ஆவார்கள். தாக்கத்தில் மட்டும் வருவதென்றால் பிரஜையாவது யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ராமராஜ்யத்தில் வந்து விடுவார்கள். புரிய வைப்பது மிக எளிது. இந்த கதையின் போதையில் யாராவது இருந்தால் கவலைகள் அனைத்தும் தூரமாகிவிடும். நாம் சாந்தி தாமத்திற்கு செல்வோம், பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். அவ்வளவுதான். நினைவு செய்து மற்றும் செய்வித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். படிப்பின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். சித்திரங்கள் கையில் இருக்க வேண்டும். பிரம்மா பாபா லக்ஷ்மி நாராயணருக்கு பூஜை செய்யும் பொழுது பையில் சித்திரத்தையும் வைத்திருந்தார். சித்திரம் சிறியதாகவும் இருக்கிறது, கழுத்து மாலையாகவும் மாட்டிக்கொள்ளலாம். அதை வைத்து புரிய வைக்க முடியும். இவர் பாபா, அவர் மூலம் ஆஸ்தி அடைந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது தூய்மையாக ஆகுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த பேட்ஜில் எவ்வளவு ஞானம் இருக்கிறது, இதில் முழு ஞானமும் இருக்கிறது. இதை வைத்து புரிய வைப்பது மிக எளிது. வினாடியில் தந்தையிடம் இருந்து சொர்க்கத்தின் ஜீவன் முக்திக்கான ஆஸ்தி யார் புரிய வைத்தாலும் ஜீவன் முக்திக்கான பதவிக்கு அதிகாரிகளாக ஆகிவிடுவார்கள். மற்றபடி படிப்பின் ஆதாரத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள். சொர்க்கத்திற்கு வருவீர்கள் அல்லவா? கடைசியிலும் வருவார்கள். வளர்ச்சி ஏற்பட வேண்டும். தேவி தேவதா தர்மம் உயர்ந்தது. அவ்வாறு ஆவார்கள் அல்லவா? லட்சக்கணக்கில் பிரஜைகள் உருவாவார்கள். சூரிய வம்சி ஆவதில் முயற்சி இருக்கிறது. சேவை செய்பவர்கள்தான் நல்ல பதவி அடைவார்கள். அவர்களது பெயரும் வெளிப்படும். குமார்கா, ஜனக் போன்றவர்கள் நன்றாக கிளை நிலையங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. தீயதை பார்க்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள் என்று தந்தை கூறுகிறார். இருப்பினும் இப்படிப்பட்ட பேச்சுகளை பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் என்ன நிலையை அடைவார்கள்? இவ்வளவு எளிய சேவையும் செய்வது கிடையாது. சிறிய சிறிய பெண் குழந்தைகளும் இவ்வாறு புரிய வைக்க முடியும், கூற முடியும். குரங்கு படை மிக பிரபலமானது. ராவணனுடைய சிறையில் இருக்கும் சீதைகளை விடுவிக்க வேண்டும். என்னென்ன கதைகளை உருவாக்கி விட்டனர். இப்படியெல்லாம் யாராவது சொற்பொழிவு செய்ய வேண்டும். மற்றவர்கள் இன்னாருக்கு மிகவும் பிரபாவம் ஏற்பட்டது என்று மட்டுமே கூறுகிறார்கள். நீங்கள் என்னவாக ஆக விரும்புகிறீர்கள் என்று கேளுங்கள். இவர்களது ஞானம் மிக நன்றாக இருக்கிறது என்று மற்றவர்களுக்கு மட்டுமே கூறுவீர்களா? சுயம் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. இதனால் என்ன பயன்? நல்லது, இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின்
வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தங்க புத்தி ஆவதற்காக படிப்பின் மீது முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். ஸ்ரீமத் படி படிக்க வேண்டும், கற்பிக்க வேண்டும். எல்லைக்கு உட்பட்ட செல்வந்தருக்கான போதை, ஆடம்பரம் போன்றவைகளை விட்டுவிட்டு இந்த எல்லையற்ற சேவையில் ஈடுபட்டு விட வேண்டும். இரண்டாவது, தீயவைகளை கேட்காதீர்கள், தீயவைகளை பார்க்காதீர்கள், எந்த வீண் விஷயங்களையும் பேசாதீர்கள். யாருடைய தாக்கத்திலும் வரக்கூடாது. அனைவருக்கும் சத்யநாராயணருடைய கதையை கூற வேண்டும். வரதானம். புதிய வாழ்க்கை நினைவு மூலமாக கர்ம இந்திரியங்களின் மீது வெற்றியடையக்கூடிய மறுவாழ்வு உடையவர் ஆவீர்களாக. எந்த குழந்தைகள் மறுபிறவி எடுத்தவர்களாக ஆகிவிட்டுள்ளார்களோ அவர்களுக்கு கர்ம இந்திரியங்களின் கவர்ச்சி ஏற்பட முடியாது. மறுபிறவி எடுத்து விட்டார்கள் என்றால் எல்லா பக்கங்களிலும் இருந்து இறந்து விட்டீர்கள். பழைய ஆயுள் முடிந்து விட்டது. புதிய பிறவி ஏற்பட்டுள்ளது என்றால் புதிய பிறவி புதிய வாழ்க்கையில் எப்படி கர்ம இந்திரியங்களுக்கு வசப்பட முடியும்? பிரம்மா குமார் குமாரியின் புதிய வாழ்க்கையில் கர்ம இந்திரியங்களுக்கு வசப்பட்டு விடுவது என்பது என்ன பொருளாக இருக்கக்கூடும் என்ற இந்த ஞானத்திற்கும் அப்பாற்பட்டு இருத்தல், சூத்ர தன்மையின் சிறிதளவு மூச்சு, அதாவது சம்ஸ்காரம் எங்குமே சிக்கிக் கொண்டிருக்காமல் இருக்க வேண்டும். ஸ்லோகன். அமிர்த வேளை பரமாத்ம அன்பை நிறைத்து கொண்டு விட்டீர்கள் என்றால் வேறெந்த அன்பும் உங்களை கவர்ந்திழுக்க இயலாது. அவ்யக்த சமிஞ்சை. மகானாவதற்காக இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். குழுவில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எப்பொழுதுமே பணிவுள்ளம் என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருங்கள். இதே பீடத்தில் அமர்ந்து பொறுப்பு என்ற கிரீடத்தை தரித்து வருங்கால பதவியை அமைத்து கொள்ளுங்கள். பீடத்திலிருந்து இறங்கி விடாதீர்கள். அதன் மேலேயே அமர்ந்து வேலை செய்தீர்கள் என்றால் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இதற்காக முதலில் நீங்கள் என்ற பாடம் உறுதியாக இருக்கட்டும். இதனால் உங்களுடைய சங்கல்பம் அனைவருடனும் சுலபமாகவே ஒத்துப்போய்விடும். ஓம் சாந்தி.